இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கைஸ் பொதுவாகவே எல்லாரும் போட்டி பொறாமை கூடன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொறாமையை விட்டுருங்க, போட்டி எடுத்துக்கோங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 41. 2 வாரமா துணி வாஷிங் மிஷினில் போடுறதுனால துணி அதிகமாயிடுச்சு. அதை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வழக்கம் போல இல்லாம புதுசாவும் இல்லாம வழக்கம் போல புதுசா 3 முட்டையை சாப்பிட்டு நேரா பால்கனி வந்துட்டேன். நம்ம லைஃப்ல ஸ்கூல் படிக்கும் போது நம்மளா படிச்சு பாஸ் ஆனதோட நம்ம கூட படிக்கவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பாஸ் ஆனதும் ரொம்ப அதிகம். அதே மாதிரி தான் கைஸ் லைஃப்ல எல்லா விஷயமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிம் சேர்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சேரல. ஒரு 2 months கழிச்சு நீங்க ரிசல்ட் காமிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிம் சேருவாங்க. சரி, இதெல்லாம் என்ன என்கிட்ட சொல்றீங்க கேட்டீங்கன்னா கைஸ், நான் இந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஆரம்பிச்சது ஒருத்தரை பார்த்து தான். அதே மாதிரி தான் கைஸ், இன்னைக்கு எங்க காலேஜ்ல சில ஜூனியர்ஸ் என்ன பார்த்து ஜிம் போறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஜிம் ஜாயின் பண்ணிட்டாங்க. என்னோட காலேஜ்லயே என்ன மாதிரி ஒரு பையன் டெய்லி கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் கைஸ். நம்ம போற வீடியோ ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா 10 பேர் ஆச்சு இவன் இப்படி இருக்கானே நம்மளும் இப்படி இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளவுதான் கைஸ் லைஃப். ஒரே லைஃப் தான். மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பத்தி யோசிக்காம உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது வருமோ அது தைரியமா பண்ணுங்க. அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பிள்ளை கிடையாது. சும்மா தோணுச்சு அதான் கைஸ் சொன்னேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, நமக்கு எனக்கு ரேடியாலஜி கிளாஸ், அதுவும் சாயங்காலம் தான். பிரெட் குக்கும்பர் சாப்பிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். டோட்டலா இன்னைக்கு 11 பேஷண்ட் கிட்ட பார்த்தோம். பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு எமர்ஜென்சி கேஸ், ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் பேஷண்ட். தாத்தா வந்தது எமர்ஜென்சி கேஸ். ஆனா தாத்தா பயப்படாம ஜாலியா செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு ஒரே காரணம் நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிட்டோம், நம்ம கண்டிப்பா காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை தான். நமக்கு ஏதாச்சும் சின்ன ஃபீவர் வந்துச்சுன்னா வீட்டுல இருக்கும்போது ஃபீவர் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா டாக்டர் பார்க்க போறப்போ அந்த ரூம்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ஃபீவரே இருக்காது. எல்லாமே ஒரு சின்ன நம்பிக்கை தான். கைஸ், கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு வரப்போ அண்ணனுக்கு ஹெவி லோ சுகர், கார்போஹைட்ரேட் காலையில சாப்பிடல. டக்குன்னு கடைக்கு போயிட்டு ஒரு பனானா கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மணி கரெக்டா 9:30. ரைஸ் மட்டும் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கட் எடுத்து போட்டு சாப்பிட்டாச்சு. 41 டேஸ்ல இன்னைக்கு தான் கைஸ் டயட் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஆனா உண்மையை சொல்லட்டுமா, சிக்கன் சாப்பிட்றதோட இந்த கர்ட் ரைஸும் ஆனியன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு ஜிம் கிளம்பியாச்சு. கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டாக்டர் வந்து ரெகுலரா வீடியோஸ் பாக்குறாங்களாம். அவங்களுக்கு தமிழ் புரியலையா, சப்டைட்டில் போட்டா இன்னும் ரீச் ஆகும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஜிம்ல பேக் பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பை.